இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமொழி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, வளைகுடாவின் பதற்றம் இன்னும் ஓய்ந்த பாடில்லைதான். பதற்றம் தொற்று கொண்டிருந்த நிலையிலும் நாளை இஸ்லாமாபாத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்று ஆரம்பிக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நம்பிக்கை உலக பரப்பில் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் இவர் அமெரிக்க அதிபரின் மருமகன் ஜெரார்ட் குஷ்னர் தானே கூடுதலாக இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்ற கதை வந்தாலும் கூட, இப்பொழுது துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் அவர்கள் தலைமையிலான இந்த அமெரிக்க டீம் செல்வதால் நாளை ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் இந்த பேச்சுவார்த்தைகளை குழப்புவதில் இவர்தான் ஜெரார்ட் குஷ்னரும் விடாப் தான் குறியாக இருக்கின்றார் என்பதால் இப்பொழுது வான்ஸ் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இணைந்திருப்பதால் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. உலக பரப்பில் ஊடகர்கள், ஆய்வாளர்கள் அவர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்பாக ஈரானின் 6 எண்ணெய் தீவுகளை அமெரிக்கா குறிவைத்திருக்கின்றது. அந்த எண்ணெய் தீவுகள் 6 தீவுகளும் கிட்டத்தட்ட ஈரானின் இதயம் தான், அவங்களின் வருவாய் துறையின் இதயம் என்றுதான் நாம் அதை சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கின்ற. அடுத்தது இவங்கள் இந்த ஈராக்கின் எண்ணெய் வயல்கள் மீதான ஒரு படையெடுப்பு, அது ஒரு தற்கொலைக்கு சமனானது என்று ஒரு டெனிஷ் ஒரு இராணுவ ஆய்வாளர், முன்னாள் இராணுவக்காரர் ஆண்டர்ஸ் ஃபேக் நில்சன் தெரிவித்த கருத்தும் இந்த உலக பரப்பில் ஒரு பெரும் ஆச்சரியத்தையும் ஒரு கேள்விக்குறியும் உண்டாயிருக்கின்றது. வாங்கலாம் அந்த செய்திக்குள் சென்று பார்க்கலாம். அமெரிக்க திட்டத்தை ஈரான் நிராகரித்தால் அடுத்த கட்ட இராணுவ நடவடிக்கை என இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு சமிச்சை வழங்கி இருக்கின்றது. ட்ரம்பின் இறுதி தாக்குதலுக்கு 6 ஈரானிய எண்ணெய் தீவுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெஹ்ரானில் உள்ள பாகிஸ்தான் தூதரகமும் இதை ஓரளவு உணர்ந்திருப்பதாகவும் ஒரு செய்தி செல்லுகின்றது. அமெரிக்க திட்டத்தை ஈரான் நிராகரித்தால் அடுத்த கட்ட இராணுவ நடவடிக்கை தான். ட்ரம்பின் இறுதி தாக்குதலுக்கு 6 ஈரானிய தீவுகள் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அது இந்த 6 தீவுகளிலும் நாம் ஏற்கனவே அடிபட்ட பெயர் தான் காக் ஐலண்ட். காக் என்று சொல்லுவாங்க. த ஹார்ட் ஆஃப் ஈரானியன் ஆயில் இண்டஸ்ட்ரி என்று சொல்லப்படுது. 90% ஆயில் உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யும் மிகப்பெரிய ஈரானின் இதயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு தீவு. 2வது லராக் ஐலாண்ட். இது ஹெவிலிட்டி பியூட்டிஃபைல் ஐலாண்ட் யூஸ்ட் இஸ்லாமிக் மிஷனரி குரூப், அதாவது இவங்களோட IRGCக்கு தேவையான எரிபொருட்களை விநியோகிக்கும் மிகப்பெரிய ஆயில் மண்டலம் என்று சொல்லலாம். இது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தக்கூட ஒரு ஐலண்டும் என்று சொல்லப்படுகின்றது. 3வது ஐலண்டாக குஷ் ஐலாண்ட். இது வந்துட்டு த லார்ஜஸ்ட் ஐலாண்ட் ஆஃப் த கல்ஃப். வளைகுடாவிலேயே மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்திக்குரிய ஒரு இடமாக இந்த இடமும் பார்க்கப்படுகின்றது. 4வது இடமாக ஹார்முஸ் ஐலாண்ட். இது ஐலாண்ட் இதுவும் கிட்டத்தட்ட பந்தர் அப்பாஸுக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு கண்ட்ரோல் மையமாகவே பார்க்கப்படுகின்றது.
5வது கிரேட்டர் ட்ரம்ப். இது சாட்சிக்கு ஆல்ஃபர்ட். இதுவும் ஒரு IRGCக்கு தேவையான மிகப்பெரிய எண்ணெய் வயலாகவே ஒரு மையமாகவே பார்க்கப்படுகின்றது. உலக பரப்பில் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி மையமாகவே இந்த இடங்கள் பார்க்கப்படும். அடுத்தது 6வது லசட்டும். இதுவும் சிமிலர் ஆஃப் கிரேட்டர் திஸ் சர்வீஸ் அண்ட் ஹெபிலிட்டி. இது மிகப்பெரிய எண்ணெய் மையமாகவே பார்க்கப்படும். ஆக இது ஒன்றோட ஒன்று இணைக்கின்ற 6 எண்ணெய் உற்பத்தி மையங்களாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த இடங்களை அமெரிக்கா கைப்பற்றுவதில் குறியாக இருக்கின்றது. ஏனெனில் அதை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். ஈரான் போர் ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வாஷிங்டனின் கவனம் புவியியல் ரீதியாக சிறிய ஆனால் மூலோபாய ரீதியாக சர்ஜரி முக்கியமான இலக்குகளான பாரசீக பலகடாவில் உள்ள ஈரானின் தீவுகள் மீது திரும்பியுள்ளதாகவே சில தகவல்கள் தெரிவிக்கின்றது. அந்த விவாதங்களின் மையத்தில் உலகின் மிக முக்கியமான எரிசக்தி வழித்தடங்களில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றி அமைந்துள்ள ஒரு தீவு கூட்டம் என்றும் சொல்லப்படுகின்றது. உலகளாவிய எண்ணெய் சந்தைகளுக்கு காக் தீவு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த தீவாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இது ஒன்று இடதுகண் சிறந்ததா வலதுகண் சிறந்ததா இதை சொல்வீர்கள். அதனால ஈரானுக்கு 6 தீவும் கண்கள் போன்றது என்ன சொல்லப்படுகிறது. ஆனால் உலக பரப்பில் அவங்களோட ஹார்ட் என்று சொல்லப்படுகின்றது இந்த எண்ணெய் உற்பத்தி மையங்கள். காக் தீவு மிக முக்கியமானது. ஏனெனில் இது ஈரானின் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் 90% கையாளுகிறது. இது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்திற்கான ஒரு முக்கிய மையமாக அமைகிறது. இங்கு ஏற்படும் ஒரு இடையூறு எண்ணெய் விலைகளில் உடனடி ஏற்ற இறக்கங்களுக்கு வழிவகுத்து ஈரானிய எண்ணெயை சார்ந்திருக்கும் நாடுகளை குறிப்பாக ஆசியாவை பாதிக்க கூடும் என்று சொல்கின்ற போது நம்ம ஒரு இலங்கை, நம்ம அடுத்த ஒரு இந்தியா, பாகிஸ்தான், வங்காளம், நேபாள் இப்படி நம்ம ஏசியா தீவுகளை மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய இந்த தீவை தான் அமெரிக்கா குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. தாக்கக்கூடிய இலக்குகளில் காக் தீவு தனித்து நிற்கிறது என்றும் ஈரானின் கடற்கரையிலிருந்து சுமார் 15 மைல் தொலைவில் அமைந்துள்ள இந்த தீவு நாட்டின் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் கிட்டத்தட்ட 90% கையாளுகிறது. இது ஒரு எரிசக்தி மையம் மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான பொருளாதார மையம் தமணியாகவும் அது பார்க்கப்படுகின்றது. ஒரு வெற்றிகரமான தாக்குதலாக அமெரிக்கா நினைத்தாலும் இன்னும் தீவிரமான சூழ்நிலையில் ஒரு கையகப்படுத்தல் ஈரானின் ஏற்றுமதி திறனை திறம்பட முடக்கி ஒரு முக்கிய வருவாய் வழியை துண்டித்து முதன்மையான ஆசிய சந்தைகளை நோக்கி செல்லும் சரக்கு போக்குவரத்தை சீர்குலைக்க கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதே முக்கியத்துவம் அதை அதிக ஆபத்துள்ள இலக்காகவும் ஆக்குகிறது. தனிமைப்படுத்தப்பட்ட தளங்கள் மீதான வான்வழி தாக்குதல்களை போல் அல்லாமல் காக்கை கைப்பற்றவோ அல்லது தக்க வைத்துக் கொள்ளவோ மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியும் அமெரிக்க படைகளை நேரடியாக ஈரானிய பகுதிக்குள் கொண்டு வந்து அவர்களை தொடர்ச்சியான பதிலடி தாக்குதலுக்கு உள்ளாக்கும் என்றும் ஒரு மூலோபாய குறுக்கு வழியாக தோன்றுவது விரைவில் ஒரு நீடித்த மோதலாக மாறக்கூடிய இடமாக காக் ஐலண்டுகள் அமைய போகின்றனவா என்ற கேள்வி உலக பரப்பில் ஏற்பட்டிருக்கின்றது. கார்க்கை தாண்டி மற்ற தீவுகள் வேறுபட்ட ஆனால் சமமான முக்கிய பங்கை வகிக்கின்றன. அவை ஹார்முஸ் ஜலசந்திக்கான அணுகலை கட்டுப்படுத்துகின்றன. லராக் தீவு ஜலசந்தியின் மிக குறுகிய புள்ளிகளில் ஒன்றில் அமைந்துள்ளது. மேலும் கடல்வழி போக்குவரத்தை கண்காணிக்கவும் தேவைப்பட்டால் சீர்குலைக்கவும் வடிவமைக்கப்பட்ட கண்காணிப்பு அமைப்புகள், பதுங்கு குழிகள் மற்றும் விரைவான தாக்குதல் திறன்களை கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுகிறது. பதுங்கு குழிகள் மற்றும் விரைவான தாக்குதல் திறனை கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுகிறது. அதை கைப்பற்றுவது அல்லது கப்பல் போக்குவரத்து பாதைகள் மீதான தனது இறுக்கமான பிடியை அமல்படுத்துவது ஈரானின் திறனை பலவீனப்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. பின்னர் வளைகுடாவின் மிக முக்கிய தீவான ஹஸ்ரம் தீவும் மிகப்பெரிய ஒரு இலக்காக பார்க்கப்படுகின்றது. இது ஈரானின் 2வது கடல் அதாவது 3வது ஒரு ஐலண்ட் ஹஸ்ரம் தீவு பார்க்கப்படுகின்றது. மிக சர்வதேச எண்ணெய் வழிகளுக்கு மிக முக்கியமான இடமாகவே இந்த 3வது தளமும் பார்க்கப்படுகின்றது. இந்த ஒரு நிலைமைதான் இந்த 6 தீவுகளையும் அமெரிக்கா கைப்பற்ற நினைப்பது என்பது ஒரு தற்கொலைக்கு தாக்குதலாக அல்லது ஒரு தற்கொலைக்கான ஒரு இடமாக பார்க்கப்படுவதாக டெனிஷ் நிபுணர் ஆண்ட்ரோ நில்சன் தெரிவித்துள்ளார்.
அவர் ஒரு அறிக்கை விடுத்திருக்கின்றார். அமெரிக்க வீரர்களை இலக்காக, அதாவது அந்த தீவை கைப்பற்ற நினைக்கின்ற போது புலிகளின், அதாவது ஈழத்தில் நாம் பார்த்திருப்போம் இல்லையா, புலிகளின் தற்கொலை தாக்குதலுக்கு எவரும் ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு இங்கு அந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய இலக்காக மாற்றினார்கள் புலிகள். அந்த அளவுதான் அமெரிக்க வீரர்கள் இந்த காக் ஐலண்டுகளில் ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு இலக்காக மாற்றப்படலாம் என்று டெனிஷ் நிபுணர் தெரிவித்திருக்கின்றார். பாரசீக வளைகுடாவில் உள்ள இந்த தீவு ஈரானுக்கு மிகுந்த மூலோபாய மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், ஆனால் ஒரு அமெரிக்க படையெடுப்பு என்பது தற்கொலை தாக்குதலுக்கு ஒப்பானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட அந்த தீவு பாரசீக வளைகுடாவின் வடக்கு முனையில் குவைத்துக்கு சற்று கிழக்கே அமைந்துள்ளது. அது சுமார் 4 கிலோமீட்டர் அகலமும் 8 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட ஒரு சிறிய தீவாகவும், வேறு விதமாக சொன்னால் அது மிகவும் பெரிதல்ல, ஆனால் அளவில் சிறிதாக இருந்தாலும் அதன் முக்கியத்துவம் ஈடு செய்கிறது என்றும் மிக பெரிய ஒரு தளமாகவும் அது பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் பெரும்பகுதி காக் தீவின் வழியாகவே தொடங்குகிறது. இதன் பொருள் பாரசீக வளைகுடாவில் உள்ள அதன் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திற்காக மட்டுமல்லாமல் பெருமளவில் எண்ணெய் ஏற்றுமதியை சார்ந்துள்ள ஈரானிய பொருளாதாரத்தில் இந்த தீவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது. எனவே ஒருபுறம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் மறுபுறம் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் தற்போதைய போரின் போது பல வாரங்களாக காக் தீவின் மீது ஒரு சாத்தியமான தாக்குதல் நடத்தப்படலாம் என்பது உலக ஊடகங்களில் ஒரு நிலவி வரும் சந்தேகம் என்றாலும், இதுவரையும் அங்கு 4 தடவை மிகப்பெரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் அதன் அழிவுகள் குறித்து இன்னும் மர்மமாகவே இருக்கின்றது. அது பதிலடி தாக்குதலா அல்லது 2 நாடுகளின் தாக்குதலா என்பதை இன்னும் சரியாக புரியவில்லை. ஆனால் அந்த ஊகங்கள் அதையும் தாண்டி சென்றுள்ளன. சிறிய ஆனால் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தீவின் அமெரிக்காவில் தனது படைகளை தரையிறக்கி அதன் கட்டுப்பாட்டை எளிதாக கைப்பற்றக்கூடும் என்ற சாத்திய கூறுகளாகவும் அது குறிப்பிடப்படுகின்றது. பாராசூட் பணிகளின் நிகழ்த்துவம் பெற்ற 82வது வான்படை பிரிவின் சில பகுதிகளை கொண்டு நூற்றுக்கணக்கான சிறப்பு படைகளை மத்திய கிழக்குக்கு அமெரிக்கா நகர்த்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது என்ற உண்மையை இந்த யூகங்கள் குறையவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அவர்களின் இலக்கு காக் தீவாக இருந்தால் அது மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என்று ராணுவ ஆய்வாளர் டெனிஷ் ஆய்வாளர் ஆண்ட்ரா நில்சன் கூறுகிறார். அமெரிக்கா காக் தீவை கைப்பற்றினால் அது ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் என்றும் அவர் சொல்லுகிறார். அந்த சிறிய தீவு ஈரானிய பெரு நிலப்பரப்பிலிருந்து 30 கிலோமீட்டருக்கும் சற்று அதிகமான தொலைவில் அமைந்துள்ளது. இதன் பொருள் அந்த தரப்படையாக இருக்கும் என்றும், எந்த ஒரு அமெரிக்க படையும் ஈரானின் ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஒருவேளை பீரங்கிகளின் தாக்குதல்கள் எல்லைக்குள் இருக்கக்கூடும் என்றும் சொல்லுகின்றார் பேக்காக். அமெரிக்கா காக் தீவை கைப்பற்றினால் அது ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த தீவு ஈரானிய பரப்பிலிருந்து மிகவும் மாறுபட்ட தீவாக இருக்கும் என்றும் அவர் சொல்கின்றார். அமெரிக்க தீவில் உள்ள காக் தீவில் உள்ள அமெரிக்க படைகள் வெறும் இலக்குகளாகவே மாறிவிடுவார்கள். தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்களுக்கு எங்கும் இடம் இருக்காது என்றும், மேலும் அந்த பகுதியில் அவர்களுக்கு பெரிய உதவியும் கிடைக்காது என்றும் நில்சன் தெரிவிக்கின்றார். வேறு விதமாக கூறினால் காக் தீவின் மீதான ஒரு அமெரிக்க படையெடுப்பு ஈரானின் பொருளாதாரத்துக்கு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மையத்தின் கட்டுப்பாட்டை பெறுவதன் மூலம் உடனடி வெற்றியாக அமையக்கூடும் என்றாலும், ஆனால் நீண்ட கால நோக்கில் மனித உயிர்களை பொறுத்தவரை இது அமெரிக்காவுக்கு மிகவும் விலை குறைவாக அமையக்கூடும் என்றும், அந்த கண்ணோட்டத்தில் காக் தீவின் மீதான சாத்தியமான படையெடுப்பு குறித்து தனது கருத்தில் நில்சன் அவர்களுக்கு சந்தேகமும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தி இப்பொழுது உலக பரப்பில் ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்கின்றது. பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆபத்தான நிமிடமாகவே வளைகுடாவில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாளைய பேச்சுவார்த்தையில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அமெரிக்க துணை அதிபர் மதிப்புக்குரிய வான்ஸ் அவர்கள் பார்க்கப்படுகின்றார். பார்க்கலாம், நாளை மாலை செய்தியாகத்தான் அது
நமக்கு வரும். ஈரானும் விட்டு கொடுப்பதாக இல்லை. அதாவது நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், 3 விடயங்களில் அமெரிக்காவும் ஈரானும் விடாக்கண்டன் கொடாக்கண்டனாக இருக்கின்றது. இந்த நிமிடத்தில் தொடர்ச்சியாக லெபனான் மீது தாக்குதல்கள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. இது உங்களுக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை 1 மணி நண்பகல் செய்தியாக வருகின்றது. மீண்டும் இன்று மாலையும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.